அந்த மக்கள் கல்வி அறிவு பெறணும், பகுத்தறிவு பெறணும், கல்வி அறிவு பெறணும். அதெல்லாம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த குடும்பங்கள் முன்னேறும், அதன் வழியாக அந்த ஊர் முன்னேறும், அதுக்கப்புறம் நாடு முன்னேறும், பொருளாதார வளர்ச்சி அடையும், ஏற்றத்தாழ்வுகள் ஒழியும், சாதிய தீண்டாமை ஒழியும், அடக்குமுறைகள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அடக்குமுறை தகர்த்து எறியப்படும், ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்குமுறை தகர்த்து எறியப்படும். இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது கல்வி. கல்வி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு. கல்வி விளையாட்டு இரு கண்களாக இருக்கணும் ஒரு சமூகத்துக்கு. கல்வி விளையாட்டில் எந்த சமூகம் சிறந்து விளங்குதோ அந்த சமூகம் பொருளாதாரத்தில் உயர்ந்த சமூகமாக வெகு விரைவில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் திராவிட ஆட்சிகள்னா கிட்டத்தட்ட 1917 தொடங்கப்பட்ட நீதி கட்சியிலிருந்து தொடர்ந்து ஆட்சி செய்கிற திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சி ஆட்சியில் கல்விக்கண் திறந்த காமராஜரை சேர்த்துக்கலாம். தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த மாநிலமாக ஆக்கணுங்க தொடர்ந்து எல்லாம் பாடுபட்டிருக்காங்க. இதில் அதிக விழுக்காடு யார் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதில் அதிக பங்கீடு செய்திருக்கு. நீதி கட்சி வழி அசலாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பங்கீடு செய்திருக்கு. ஒவ்வொரு முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக பல அரும்பணிகளை செய்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நிறையா அந்த மாணவர்களில் ஏற்ற இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த பாடத்திட்டத்தை ஒருங்கிணைஞ்சி கொண்டு வந்தாங்க, பொது பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பல திட்டங்கள் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது, அவ்வளோதான் சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு ஒரு சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்தியிருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காரு. நான் முதல்வன் திட்டத்தில் ஆரம்பித்து நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஆரம்பித்து, காலை சிற்றுண்டி ஆரம்பித்து, இப்போ கடைசியாக இப்போ கம்ப்யூட்ரு, லேப்டாப் எல்லாருக்கும் மடிக்கணினி கொடுத்தாங்க. அந்த மடிக்கணினி விலை ஏறக்குறைய 45,000 ரூபா இருக்குங்கிறாங்க. ஒரு சிறந்த மடிக்கணினிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி மாணவர்களின் வளர்ச்சிக்காக, கல்வி வளர்ச்சிக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க, பாடுபட்டு இருக்காங்க. அதோடைய விளைவு தான் இப்போ நிறையா. இப்போ கூட கடைசியாக நடந்த குடிமைப்பணி தேர்வில், அந்த IAS சொல்கிறோம், அந்த குடிமைப்பணி தேர்வில் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் அந்த ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, IAS அதிகாரிகளாக வர இருக்காங்க. இது மாதிரி இந்த சமூகத்தை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உயர்த்தி அமைக்கணும்னா அதுக்கு கல்வி அறிவு முக்கியங்கிறத கூட அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆதரிக்க வேண்டும்.